npm start. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெறும் டெக்ஸ்ட் மட்டும் தானே இருந்துச்சு, ஒரு டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு அது மூலயமா எப்படி லிங்க் பண்றது. ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிரியேட் பண்ணோம் பாருங்களேன், சோர்ஸுக்குள்ளார index.js தான் ரூட் ஃபோல்டர்னு சொல்லியாச்சு, app.jsல ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம். அதுக்கப்புறமா இவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, ஓகேங்களா. டெஸ்டிமோனியல்ஸ் இதெல்லாம் இப்போ ஒரு 5 ஃபைல் இருக்கும்போதே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ காமர்ஸ் வெப்சைட்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-40 பேஜாச்சும் இருக்கும். 30-40 காம்பனன்ட்ஸ் ஆச்சும் நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு கிளம்ஸி லுக் இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்காது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து பப்ளிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளும் நமக்கான ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. கிரியேட் பண்ணிட்டு அதில் ஒர்க் பண்ணலாம். அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இப்போ HTML மட்டும்தானே யூஸ் பண்ணியிருக்கோம். சிஎஸ்எஸ் வந்து எங்கே இம்போர்ட் பண்ணுறது, நீங்கள் குளோபலாக வந்து பூஸ்டப்போட விஷயம்லாம் எடுத்து நீங்கள் பூஸ்டப் கூட ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா. நீங்கள் HTMLனா அந்த நீங்கள் ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் போட்டிருப்பீங்கல்ல, இப்போ நான் சொல்கிற ஒர்க் அவுட்டை நீங்கள் பூஸ்டப்பில் வந்து ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் போட்டிருப்பீங்க. நேவிகேஷன், ஒரு ஸ்லைட் கர்வசல் ஒன்று வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு சர்வீசஸ் வச்சுருப்பீங்க. அதில் தான் உங்களை ஸ்கில்ஸ் ஆட் பண்ண சொன்னேன். நீங்கள் ஆளுக்கு ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருந்தீங்க, ஓகேங்களா. அதையே ஆட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நான் ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஜிமெயில் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் எல்லாருக்கும் சேர்த்து, ஓகேங்களா. அவங்கவுங்க நேமு ஈக்குவல் டு அந்த ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர் மட்டும் எனக்கு காப்பி பண்ணி போடுங்க, ஓகேங்களா. நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேன், இதா சரி, ஓகே. ஏதுக்கு தான் போகுது, அது வேணா டவுன்லோட் ஆகும்.
ஓகே, ஃப்ளக்ஸ் டாட். ஓகே, இமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட்டை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணாலும் சரி தான். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுடைய ஃபைல்ஸையும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். எதுக்குமே அது மதிய மாட்டேங்குது. பட்டாப்பேன் ஏன்? ஓகே, இந்த பேஜ் வந்து என்னன்னா ஒரு பூஸ்டப் ஒன் பேஜ் டெம்ப்ளேட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரியாக்டை பொறுத்த மட்டும் இவ்வளோ பேஜஸ் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் இந்த கோடை நீங்கள் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்டா ஒன் பேஜ் பூஸ்டப் டெம்ப்ளேட் ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்னு போட்டாலே இந்த பேஜ் வரும். இந்த பேஜை பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா ஒரு நேவ் பார், ஒரு கரோசர் ஸ்லைடு, அதுக்கப்புறம் ஒரு இது என்ன செக்ஷன், ஹூ வி ஆரா அபவுட் செக்ஷன். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரே பேஜ்லேயே இருக்கும். ரியாக்டை பொறுத்த மட்டும் இது எல்லாமே இப்படி பேஸ்டா போக போகுது. ஓகேங்களா, ஸோ அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்ணிட்டு எப்படி இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்றது, எக்ஸாம்பிள் தயவு செஞ்சு எதில் போயிடுங்க. ஓகேங்களா, இந்த பூஸ்டப் இது எல்லாமே எந்த இடத்துல இன்க்ளூட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா, அதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து சைட் வந்து ஒரு லுக்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த இதை வந்து நாம் டவுன்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் உங்களுடைய கோடை தான் எனக்கு காட்டணும். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க, உங்ககிட்டயே அந்த பூஸ்டப்போட பிளக்இன் எல்லாமே இருக்கும். இந்த இடத்துல தான் அதை வர வைக்க போறோம். ஓகே, 1 2 நான் அந்த கோடை ஃபர்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட், இதுதாங்க அந்த கோடு. ஓகேங்களா, இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியாக்டுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மேலே இருக்கிற அசெட்ஸு, வெண்டார், பூஸ்டப், சிஎஸ்எஸ். ஓகேங்களா, நீங்களும் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இல்லை அசெட்ஸ்னே கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரில நீங்கள் எங்கே அந்த சிஎஸ்எஸ் ஜேஎஸ்னா வச்சுருக்கீங்கன்னு தெரில. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசெட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விஷயத்தை அப்படிதான் யூஸ் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி எந்த இடத்துல போடுறேன் அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா, ரியாக்ட் ஜேஎஸ்ல
பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து போட்டுறேன். இந்த இடத்துல தான் இந்த கோடிங், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான காமன் ரிசோர்சஸ், அதாவது சிஎஸ்எஸ், ஜேஎஸ், ஏதாவது ஒரு பிளக்இன் வர்றது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல தான் போடும். ஓகேங்களா? ஸோ பப்ளிக்ன்ற ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூட் பண்ணிட்டீங்களா? தென் இந்த இடத்துல இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஹெட்ல வந்து சிஎஸ்எஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சிருக்காங்க. லைவ் யூஆர்எல் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த பப்ளிக்லேயே இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒன்று இருக்கும். இங்க போனீங்கன்னா இங்க அதே மாதிரி விஷயம் இருக்கு பாருங்க. லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே இருக்கா. ஸோ இந்த பப்ளிக் யூஆர்எல்ன்றது என்னன்னா, இது வந்து நம்ம கிரியேட் பண்ற அந்த யூஆர்எல் லோக்கலோஸ் 3000 வருது இல்ல, இது என்னவா இருந்தாலும் அந்த ஹோஸ்டிங் வந்து 8080 இருந்தாலும் இது வந்து பப்ளிக் யூஆர்எல் அதை எடுத்துக்கும். ஸோ நீங்க இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுடைய இந்த ஃபைல்ஸ்க்கு முன்னாடி இந்த விஷயத்த நீங்க போடணும். ஓகேங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இருங்க முதல்ல நான் உங்களுக்கு ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணிடுறேன். app.jsல இவ்வளோ இது இருக்குல்ல, இது எதுவுமே தேவை கிடையாது இதுக்கு மேலே. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது சும்மா ஒர்க் பண்ணது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஓடிப்போ. இப்போதைக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் பிளாங்கா இருக்கு. ஓகே, எந்த ஒரு எரரும் கீழே இல்லை, ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே, லோகோ 192, இந்த லோகோ 192ன்றது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நம்ம சோர்ஸ்குள்ள இருந்த எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய ஒர்க்கிங் ஃபைல் கிளீனாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இவங்க வச்சிருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து போட்டுக்கலாம். இது வரைக்கும் இப்போ போட்ட உடனே இந்த இடத்துல வருதுங்களா? இதெல்லாம் நம்ம வெண்டார் இருந்து எடுத்து இங்க கிளிக் பண்ணும்போது லாஸ்ட் டைம் நான் சொன்னது தான், இந்த கோடிங்லாம் இருக்கணும். ஓகேங்களா? கோடிங் இல்லாம இருந்துச்சுன்னா அது தப்பு. ஓகேங்களா? பப்ளிக்ல இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல நீங்க ஏதாவது ஒரு பூஸ்டப் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணீங்கன்னா மேல அவங்க ஹெட்டுக்குள்ளார போட்டிருக்கிற எல்லா விஷயமும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல வந்து ஒரே நிமிஷம். ஓகே, உங்க இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் அந்த ரிலேட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லிங்க் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு போகாம
வியூ பேஜ் சோர்ஸ் அதை போட்டு உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே லிங்காக இருக்கான்னு கரெக்டாக லிங்காக இருக்கா அப்படின்னு பாருங்க. லைவ் யூஆர்எலுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது லைவ் யூஆர்எல் அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா ரிலவெண்ட் பாத்தை இங்கே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாடின்ற டேகுக்குள்ளார ஹெட்டர் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த செக்ஷன் இங்க முடியுது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நேத்தே சொன்ன மாதிரி காம்போனண்ட்டை header.js அப்படின்னு கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த விஷயம் எதுக்குள்ளார இருக்குன்னு பாருங்க. பாடின்ற டேக்குள்ளார இருக்கா? நம்மளுடைய இதுல இங்க பாடின்ற டேக்குள்ளார இருக்கு. பண்ணணும்னா இந்த கண்டென்ட் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நான் சொன்னதே தான் செஞ்சாங்க. என்னன்னா இந்த கண்டென்ட் அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல போட்டாங்க. ஓகேவா? இல்லைண்ணா கரெக்டாக ஒர்க் ஆகுதே அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனால் நம்மளுடைய இதுபடி என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு ரியாக்ட்ல வந்து ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணும் போதுனா இந்த இடத்துல வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ எந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்தெல்லாம் போடணும் அப்படின்னா சோர்ஸுக்குள்ளார காம்போனன்ட் கிரியேட் பண்ணி தான். சரி, நான் அது 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 எப்படி இந்த இடத்துல வந்து அச்சீவ் ஆகுது அப்படின்னா இங்க ஒரு விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க, div id root அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது வெறுமனே எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னா இதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு. இந்த ஐடி ரூட் இருக்குல்ல, எனக்கு இந்த ஐடி ரூட்ல இதுக்குள்ளார தான் டேட்டா எல்லாம் போகணும் அப்படின்ற கோடிங் எங்க இருக்கும் அப்படின்னா பாருங்க, டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். ஓகேவா? இதனுடைய மீனிங் என்னன்னா நீங்க ஆப்ல என்னென்ன விஷயம் எல்லாம் கொடுத்தீங்களோ இது ரியாக்ட் என்ன பண்ணும்னா ரெண்டர் பண்ணும். எங்க ரெண்டர் பண்ணும்னா இந்த ரூட்டுக்கு உள்ளார ரெண்டர் பண்ணும். லைக் எப்படி இன்னர் HTML நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க கோடிங் எடுத்துன்னு வந்து இங்க போடணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு தான் ரியாக்ட்லயே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ஐடியை செட் பண்ணி ரூட். ஓகேங்களா? நீங்க இதுக்கு மேல என்ன ஃபைல் போட்டாலும் எனக்கு இதுக்குள்ளார தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்டே கோடிங் எழுதி வச்சுட்டாங்க. அதனால நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதை எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா index.jsல வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இது கெட் எலமெண்ட் பை ஐடினா உங்களுக்கு என்னன்னு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எங்க இருந்து வரும்னா இந்த ஆப்ன்ற விஷயம் இருக்குல்ல, இது இருந்து தான் வரும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன். div id rootனு இருக்குல்ல, இதுக்குள்ளார தான் இப்போ நம்ம போற எந்த கண்டென்ட்டா இருந்தாலும் வரும். எக்ஸாம்பிள் இப்போ divன்னு இருக்கு பாருங்க. இந்த div எம்டி div எங்க இருந்து வருது அப்படின்னா app.jsல நம்ம கொடுத்துருப்போம். div id root இருக்கா, நம்ம போற கண்டென்ட் எதுக்குள்ளார இருக்கு, இந்த இதுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி அச்சீவ் பண்றாங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி index.jsல ரியாக்ட் டாம் ரெண்டர் அது என்ன பண்ணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஐடியை பேஸ் பண்ணி அது நீங்க கொடுக்குற கண்டென்ட் எல்லாத்தையும் அப்பெண்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சிஎஸ்எஸ் அண்ட் ஜேஎஸ் ஃபைலை மட்டும்தான் நீங்க அந்த index.html கொடுக்கணும். ஓகேங்களா? படி இந்த பேஜோட கண்டென்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே நிமிஷம் இருங்க. எங்க அம்மா சீரியல் பாக்குறாங்க, எங்க மாமா அங்க பேசுறாங்க. ஓகே, சரி.
சரி, இப்ப நமக்கு இந்த எஸ் ஐ எம் ஹியர் வந்து இங்க கிளீனா வந்துருச்சு. எங்கன்னா அண்டர் இந்த ரூட்டு கீழே. ஓகேங்களா? இந்த ரூட்ன்றது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னதுன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேங்களா? பப்ளிக்ல இருந்து தான் அந்த ரூட் எது வருது, அது அது வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரியாக்டே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? நீங்க இதுக்கு மேல என்ன காம்பனன்ட் போட்டாலும் எல்லாமே இந்த ஐடி ரூட்டுக்குள்ளார தான் இருக்கும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு பாடி இருக்கு. ஓகேங்களா? நீங்க திரும்ப வந்துட்டு நான் இந்த HTML காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற போறீங்கன்னா, இந்த பாடியோட காப்பி பண்ணி போடக்கூடாது. ஓகேங்களா? இந்த பாடியோட காப்பி பண்ணி போடக்கூடாது. ஓகே, ஒரு டைம் தான் அந்த பாடின்ற டேக் வந்து யூஸ் ஆகும். சோஃபேர் புரியுதாப்பா? நான் திரும்ப அகைன் நடத்துறேன். ஓகேங்களா? எப்படியும் இந்த காம்பனன்ட் கிரியேஷன் வந்து திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்போ ஹெட்டர்ன்ற ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, நீங்கள் இந்த ரெண்டு காம்பனண்ட்டும் பார்த்துட்டு, அதாவது உங்களுடைய இதையும் பார்த்துட்டு, ஓகே எல்லாமே அதிலே தானே இருக்குது, மொத்தமாக அதிலே போட்டுருவோம் அப்படின்னா ரியாக்ட் வந்து என்ன சொல்கிறது, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டியான விஷயத்த கொடுக்காது. ஓகேங்களா? ஓகே, இங்கே இது சொல்லியாச்சு. app.js ஐ எம் ஹியர் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள் நியூ ஃபோல்டர் போட்டு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு. ஓகேங்களா? சோர்ஸுக்குள்ளார காம்போனன்ட்ஸ் அப்படின்ட்டு இதுக்குள்ளார இன்னொரு ஃபைல் header.js அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணி header.jsல போட்டுக்கிட்டு ஓகே, ஹெட்டர்ன்றதை காப்பி பண்ணி நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ போட்டோன்னே இந்த ரெட் கலர்னா இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஓகே, ஹெட்டர் இங்கே போட்ட உடனே ஏதோ ஒரு எரர் அடிக்குது. ஓகே, எரர் வந்து இங்கே எதுவுமே காட்டல. ஓகே, எதனால் அப்படின்னா நம்ம அந்த காம்போனன்ட் கிரியேட் பண்ணானா எரர் காட்டும். ஆனால் அதை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணாதான் அந்த ஒரிஜினல் எரர் தெரியும். எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இந்த இமேஜ் டேக் ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை. இங்கே பாருங்க, இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, இங்கே அந்த இது போடல, அதனால எரர் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அந்த எரர் காட்டாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த header.js நம்ம ஃபைலில் இன்க்ளூட் பண்ணணும். அதாவது நான் யூஸ் பண்ண போகிறேன்பா, எனக்கு இந்த இடத்துல வேணும், அந்த என்னுடைய HTML மாதிரியே நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது தான் அந்த இஷ்யூ அடிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் தெரியும் எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோன்னா இங்கேயே யூஸ் பண்ணுவோம். import header from எங்க இருந்து யூஸ் பண்றது, யாரா சொல்லுங்க. எப்படி போடணும் அத சொல்லு, எனக்கு தெரியல, மறந்து போச்சு. component dot slash header components dot slash header dot js slash header dot js இல்ல சாரி header. ஓகே, இந்த மாதிரி நம்ம போட்டுருக்கோம். can't resolve components components ஸ்பெல்லிங் ரைட்டா, COM இது ரைட்டுங்களா?
காண்ட் ரிசால்வ்னு வருதே. ஃப்ரண்ட்ல டாட் வருமாண்ணா? ம் ஃப்ரண்ட்ல ஒரு ஸ்லாஷ் டாட் வரும்டா. ம் இப்ப கரெக்டா வருது. இப்ப இந்த இடத்துல அதாவது இந்த ஃப்ரண்ட்ல ஒரு டாட் வச்சு ஸ்லாஷ் போறது எதுக்காகனா ஓகேங்களா, அதே இடத்துல இருந்து ஓகேங்களா ஒரு ஃபோல்டர் நேம் நம்ம இப்ப யூஸ் பண்றோம் ஓகேங்களா, அதனால ஒரு புள்ளி வச்சு ஒரு டாட் ஓகேங்களா போட்டு. இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் எரர், எங்க டாட் வைக்கிறதுன்னு தெரியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு டாட் வச்சுட்டு காம்போனன்ட் ஸ்லாஷ் ஹெட்டர்னு போடுங்க. அது ஒர்க் ஆகலையா, டாட் வச்சுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டு காம்போனன்ட்ஸ், அதுவும் ஒர்க் ஆகலையா, அகைன் நீங்க ஒர்க் ஆகல அப்படின்னா இன்னொரு இது வச்சு பண்ணுங்க. ஏன்னா நானுமே இப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் அப்படிதான். இதுவுமே ஒர்க் ஆகலையா திரும்ப ஒரு ஸ்லாஷ் போடுங்க, இதுவுமே ஒர்க் ஆகலையா இன்னொன்னு இப்படியே போடுங்க ஓகேங்களா. ஸோ லேர்னிங் வந்து அப்படிதான் வரும். எனக்கு கிளீனா தெரியும் ஒரு புள்ளி வச்சு ஒரு ஸ்லாஷ் போட்டா வந்துடும் அப்படின்ட்டு. உங்களுக்கு சொல்றேன், நீங்க இங்க எத்தனை இது வைக்கிறீங்களோ அத்தனை ஃபோல்டர் வெளியே உள்ள அப்படின்னு போகும் ஓகேங்களா. ஸோ இதுல எதுவும் தப்பு, இதுல டவுட்டே கேட்காதீங்க. இந்த எங்கிருந்து நான் கால் பண்றது அந்த டவுட்டே கேட்காதீங்க ஓகேங்களா. நீங்களா இந்த விஷயத்த லேர்ன் பண்ணுங்க. ஓகே, இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு எரர் அடிக்குது. என்னன்னா expected corresponding JXX closing tag for image. இமேஜ்ன்ற ஒரு டேகை யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா அது ப்ராப்பரா க்ளோஸ் ஆகல ஓகேங்களா. லைக் எங்கன்னா இங்க இருக்கு, நான் இமேஜ் டேக் இங்க தான் முடியுது. ஓகே, நேவ் இப்ப நேவ் பார் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒழுங்கா முடியல பழகுது. நேவ் பாரை தூக்கி விட்டோம் பழகுது எல்லைக்கு அப்புறம். ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எந்த ஒரு எரரும் அடிக்கல. எஸ் ஐ எம் ஹியர் அப்படின்றது தான் வருது. எதனால வருது அப்படின்னா நம்ம இந்த காம்பனண்ட்டை இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பட் யூஸ் பண்ணல. என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை தூக்கிட்டு ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் அச்சீவ் பண்ணியாச்சு. புரியுதா? யாருக்காவது ஏதாவது டவுட்டு? அண்ணா இதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் கொடுக்கவே இல்ல. சிஎஸ்எஸ் கொடுக்கவே இல்லையா? டேய் தூங்கிட்டு இருந்தியாடா? அட பாவி, வந்தது இருந்தா அதான்டா சொல்லிட்டு இருக்கேன். இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்ல என்னதான் போட்டா இது? அட கோமா பேச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து ஃப்ளக்ஸ் காம்பனண்ட்டை வந்து ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட்ன்ற ஒரு டிசைனை டவுன்லோட் பண்ணி பண்றேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வச்சிருக்கீங்களா உங்களுடைய சிஎஸ்எஸ் ஃபோல்டரை தூக்கிட்டு வந்து பப்ளிக்ல போடணும் ஓகேங்களா. இங்க அசட்ஸ் தான் நீங்களும் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அசட்ஸ்ல சிஎஸ்எஸ்ன்னு வச்சிருப்பீங்க, இமேஜஸ்ன்னு வச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் அப்படிதான் பார்த்தேன் ஓகேங்களா. நீங்க அந்த விஷயத்தை இங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல லிங்க் பண்ணிருப்பீங்கல்ல, ரிலேஷன் ஷீட் அப்படின்னு போட்டு அசட்ஸ் சிஎஸ்எஸ் பூஸ்ட் அப் அப்படின்னு போட்டிருப்பீங்களா, அதை எடுத்துட்டு வந்து இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல்ல கொடுக்கணும். என்னடா இப்படி வந்து கேட்குற போசுக்குன்னு. ஓகே, அகைன் நான் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ இங்க போட்ட உடனே ஒரு எரர் அடிக்குது பாருங்க. இன்வாலிட் டாம் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் டிட் யூ மீன் கிளாஸ் நேம் அப்படின்னா நம்ம நார்மல் ஹெச்டிஎம்எல்ல வந்துட்டு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல் ஈக்குவல் டு போட்டு நம்ம அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம், ஹைட் வித் பேடிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. பட் ரியாக்ட்ல அந்த மாதிரி பண்ண முடியாது ஓகேங்களா. இது எல்லாமே ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஓகே, ஜேஎக்ஸ்எக்ஸ் எலமெண்ட்னா என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் புதன்கிழமை கிளாஸ்ல சொல்றேன். திங்கக்கிழமை கூட தேவையில்ல, புதன்கிழமை கிளாஸ்ல சொல்றேன். அதே மாதிரி ரியாக்டை பொறுத்த மட்டும் எல்லாமே கேமல் கேஸ்ல தான் இருக்கும். ஓகே, இப்ப கிளாஸ்ன்னு இருக்குல்ல, கிளாஸ் வந்து இட் ஷுட் பி கிளாஸ் நேம், என் வந்து கேப்ஸா தான் இருக்கணும் இங்க. அதனாலதான் இஷ்யூ அடிக்குது. இஷ்யூனா என்னன்னா அது ஒரு வார்னிங் மாதிரி. இங்க கிளாஸ்னா எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் நேம்னு சேஞ்ச் பண்ணணும். இங்க இருக்குல்ல இத
இப்ப அந்த இஷ்யூ அடிக்காது பாருங்க. அந்த இஷ்யூ அடிக்கல பாருங்க. ஓகே, உங்களுக்கு கீழே ரெட் கலர்ல ஏதாவது ஒரு நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்கன்னு இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாவே மாத்திடுங்க. உங்களுடைய ஃபோல்டர்ல எல்லா இடத்துலயுமே அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் ரியாக்டோட விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ நான் கிளாஸ் நேம் நாங்க கொடுக்கறேனே, எப்படி ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதுன்னா, இதுதான் அந்த நோட் மாடியூல்ஸோட வேலை. நீங்க கிளாஸ் நேம்னு கொடுத்தாலும் பட் நீங்க இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா கிளாஸ் தான் இருக்கும். இங்க பாருங்க, தெரியுதுங்களா? கிளாஸ் தான் இருக்கும். இதை தான் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த ரியாக்டுக்கு முரண்பாடா, இப்ப கிளாஸ் நேம் இருக்கிறத நீங்க கிளாஸ் நே கொடுத்தீங்கன்னா அதனால ரீட் பண்ண முடியாது. ஒரு சில பேர் சொல்லலாம், இல்லைன்னா நான் கிளாஸ் நே தான் கொடுத்தேன் பட் சிஎஸ்எஸ் எல்லாம் கரெக்டாக தான் வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அந்த ப்ரௌசர்ல எடுத்துக்கும். இன்னொரு ப்ரௌசருக்கு போனீங்கன்னா ரியாக்டோட விஷயத்த செக் பண்ணும். கிளாஸ் நேம் காப்பாரு, கிளாஸ் நேம்னு இருந்தா அதனுடைய ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கும். அப்படி எல்லாம் எடுத்துக்காகுது. அதனால அவங்களுடைய கோட்பாடு, அவங்களுடைய விஷயம் எப்படி கொடுத்துருவாங்களோ அதே மாதிரி நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? கிளாஸ் நேம்னு கொடுக்க சொல்றாங்களா, இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ் நம்ம கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே, இதை கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட். நெக்ஸ்ட் என்ன காம்போனன்ட் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, ஸ்லைடரா. ஓகே, இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோடிங்ல போய் பாருங்க. இது ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஹீரோ செக்ஷன் இதோட முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்கு. சரி, ஓகே. இதை முதல்ல ஹீரோ செக்ஷனா காம்போனன்ட்ஸ் நான் இன்னொரு ஃபைலை கிரியேட் பண்றேன், hero.js கிரியேட் பண்ணிட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றேன். உள்ளுக்குள்ளார கண்டென்ட் எல்லாம் போடணும். எங்க இருக்கு கண்டென்ட்னா, எங்க இருக்கு செக்ஷன் எங்க இருக்கா அதை காப்பி பண்ணி அப்படியே நீட்டா, இந்த இண்டெக்ஸ்னா தேவையில்லை, இந்த HTML தேவையில்லை, app.js தேவை, hero.js தேவை. என்னங்க எதையும் காணும், அட கடவுள். ஹீரோவை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுடுறேன். இங்கேயும் ரெட் கலர் ஏரர் அடிக்குது, எனக்கு அதை பற்றினா கவலையே கிடையாது. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், என் ஃபைல்ஸ் போய் பார்க்குறேன், எந்த ஒரு இஷ்யூவும் அடிக்கலை. ஏன்னா நீங்கள் கிரியேட் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூவும் அடிக்காது, அதை யூஸ் பண்ணும்போது தான் அடிக்கும். ஓகேங்களா? இப்போ ஹெட்டர் தேவை கிடையாது, அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. app.jsல நான் இன்க்ளூட் பண்ணணும் ஹெட்டர். இப்போ ஹீரோ அப்படின்றது பொறுத்தவரை இங்கே யூஸ் பண்ணுறேன், அதே தான் காம்போனன்ட்ஸில் ஹீரோ அப்படின்ட்டு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும், JXX எலமெண்ட் வந்து ஒழுங்காக க்ளோஸ் ஆகலை. தயவு செஞ்சு இந்த எரரை படிங்க. ஓகே, 23ல் 8வது இது இந்த இடத்துல எரர் காட்டுதுன்னா இந்த இடமா இருக்காது, அதுக்கு முன்னாடி இடமா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து குரூப்லாம் போடாதீங்க, சும்மா பாருங்க. எக்ஸ்பெக்ட் கரஸ்பாண்டிங் JXX டேக் ஃபார் இமேஜ் அதுதான் சொல்லிடணும். நீங்க போயிட்டு ஓகே ஒழுங்கா முடியல போல இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க, முடிச்சு விட்டுருங்க. இமேஜ் வச்சு விட்ட உடனே அந்த செக்ஷன் இப்ப எந்த ஒரு இஷ்யூ இல்லாம இருக்கு. ஓகே, தென் என்ன பண்ணணும்னா, ஒன்ஸ் காம்போனன்ட் கிரியேட் பண்றோன்னு அதை எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க வேண்டியதான்.
ஈரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்களா? இது வந்துருச்சுங்களா? ஒரு அந்த பிஎன்ஜி இமேஜ் தெரியுதா உங்க கண்ணுக்கு? தெரியுதுண்ணா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட் எல்லாம் எங்க கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். வி ஆஃபர் ஓகே, கிளாஸ் நேமை மாத்திரும். ஃபேட் அப். ஓகே, இந்த இடத்துல இந்த விஆர் மாடர்ன் சொல்யூஷன்ஸ் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம இதுக்கு ஏன் வரலன்னா என்னன்னா ஜேஎஸ்ஐ இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டோம், அவங்களுடைய ஜேஎஸ்ஐ யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். என்ன சொல்றேன்னா அவங்களுடைய இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்ல கீழே போனீங்கன்னா ஜேஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜேஎஸ்ஐ நம்மளுடைய ஃபோல்டர்ல, அதாவது இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்ல யூஸ் பண்ணுறோம். இதோ இருக்கு பாருங்க, என் மாத்திரம் வச்சுருக்காங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பப்ளிக் டாட் ஹெச்டிஎம்எல்ல போட வேண்டியதான், இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல். இந்த இடத்துக்கு கீழே கூட பாடிக்கு முன்னாடி கூட போட்டுக்கலாம். என்னடா இது? வெங்கி ZX கொடுப்பாரு. வெங்கி கேக்குதா? ஏய் கொடுத்ததாண்டா இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா எடுத்து போட்டாதான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே பார்ப்போம். ஓகே, இந்த செக்ஷனுக்கு வந்து ஃபுல்லா கண்டென்ட் எடுத்து போடுவோம், அதுக்கப்புறம் தெரியும். ஓகே, அடுத்தது அபவுட் ஹீரோ செக்ஷன் முடிஞ்சு போச்சு. அதான் இன்க்ளூட் பண்ணணும். யாருக்கா டவுட்னா ஸ்டாப் பண்ணிடுங்கப்பா. ஹீரோ செக்ஷன் இங்க முடியுது, கரெக்ட் தான். சரி, ஓகே, நம்மளது எதுவும் தப்பு கிடையாது. பாடி செக்ஷன் கடைசியாக தான் முடியுது. ஓகே, இந்த செக்ஷன் முடியறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது மெயின் சொல்லிட்டு ஒரு செக்ஷன், ஓகேங்களா? அந்த செக்ஷனுக்குள்ளார தான், ஓகே, அதாவது அந்த செக்ஷன் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா மெயின், ஓகே, இதுக்குள்ளார செக்ஷன் இருக்கும் பார்ப்போம். மெயின்குள்ளார 1 2 3 என்னடா அது 3 4 5 போயிட்டு சரிங்களா? ஸோ நீங்க இந்த மெயின் ஐடியை வச்சு ஏதாவது ஒரு சிஎஸ்எஸ் எழுதியிருப்பாங்க. அதனால நம்ம உஷாரா இதை காப்பி பண்ணி என்ன பண்ணிடணும் அப்படின்னா நம்மளுடைய ஆப் டாட் ஜேஎஸ்ல முதல்ல போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேல வர காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த மெயின்குள்ளார போட்டுடணும். எதனால அப்படின்னா இதுதான் பேரண்ட், ஓகேங்களா? இந்த HTML டெம்ப்ளேட்டுக்காக சொல்றேன், இதுதான் பேரண்ட். இதை தூக்கி இதுக்கு மேல வர்றது எல்லாத்தையும் அபவுட் செக்ஷன் இருக்கா, அபவுட் செக்ஷன் எங்க முடியுது? இந்த இடத்துல முடியுது. ஓகே, இருங்க, அதை கிரியேட் பண்ணிட்டு சொல்றேன். காம்போனன்ட்ஸ்ல அகைன் ஒரு நியூ ஃபைல் about.js காப்பி பண்ணி போட்டு இப்படி போட்டுக்கிட்டு இதை அபவுட் அப்படின்னு சொல்லி நான் மாத்துறேன். எங்க இருக்கு அபவுட்?
இருக்கா, அப்படியே லைட்டா வந்து இது வரைக்கும் தான். ஏன்னா என் கண்டென்ட் இதுக்கு மேல இந்த டப்பாக்குள்ளதான் போக போகுது. ஓகேவா, இந்த கண்டெய்னருக்குள்ளதான் எல்லாமே போக போகுது. ஒரு டைம் நான் இதுலயே தான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன். செக். about போட்டோ காப்பி பண்ணி இதுக்குள்ள நான் தூக்கி போட்டுறேன். அகைன் அந்த இஷ்யூ தான். ஓகேவா, இமேஜ் இஷ்யூ தான் அடிக்கும். அதனால நான் இங்கேயே முடிச்சு விட்டுறேன் அங்கே போயிட்டு பண்ணுறதுக்கு. இப்போ நான் அபோட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். ABOUT. இங்கே ABOUT. இந்த செக்ஷனை இந்த ஹீரோக்கு கீழே போட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா அந்த கண்டெய்னர் எங்கே இருக்கோ அதுக்குள்ளார போட்டுக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இது ஏதோ CSS இஷ்யூ அடிக்குதுன்னு நினைக்கிறேன். காது வலிக்குதுப்பா. கரெக்டா இருக்கு. ஏதோ ஒரு பிளக்கின் அடி வாங்குது. ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்குது. அது என்னன்னு தெரியல. சரி, ஓகே, நான் அது என்ன இஷ்யூன்னு பார்க்குறேன். தப்பான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டோமோ? இங்கே ஜேஎஸ்க்கு JS மெயின் ஃபைல் இல்லடா, பூஸ்ட் அப் தான் டைரக்டா ஸ்டார்ட் ஆகுது. புரியல. JS போட்டுருக்காங்கல்ல, அவன் லிங்க் பண்ணிருக்க JSல JSக்கான மெயின் ஃபைல் இல்ல, jQuery.js இல்ல. ஒருவேளை மேலே ஏதோ யூஸ் பண்ணிருக்கானோ? கரெக்டாக தானே இருக்கேன். சரி கைஸ், இதுதான் காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறது. நான் இது என்ன இஷ்யூன்னு பார்க்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இதில் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இது இந்த பூஸ்ட் அப் டெம்ப்ளேட்டில் ஏதோ தப்பா என்னான்னு தெரியல. செல்லம்மா அங்கே பிரச்சனை தான் இங்கே வந்தேன். எடுத்துட்டு போமா. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரியே காம்போனன்ட்ஸ்னு ராகுல் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றான். இந்த சோர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, சாரி காம்போனன்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள